ஹாய். நிறைய பேர் என்ன லாங் ஃபார்மேட் வீடியோ போடு ப்ரோ, லாங் ஃபார்மேட் வீடியோ போடு ப்ரோன்னு கேட்குறீங்க. நான் இன்னும் இம்ப்ரூவே ஆகலை. ஒரு 500 வீடியோ கிட்ட போட்டேன். ஆனாலும் என்னால் ஒரு 5 செகண்டுக்கு மேலே அந்த எழுதின கண்டென்ட்டை பார்த்து கரெக்டாக படிக்க முடியல, வீடியோ பண்ண முடியல. நான் ஒரு ஷார்ட்ஸுக்கே 5லேருந்து 6 நிமிஷம் பேசி, அதுக்கப்புறம் அதை 1 நிமிஷமாக எடிட் பண்ணி, அதுக்கப்புறம் நான் இமேஜஸை டவுன்லோட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகுது. இப்போ நான் லாங் ஃபார்மேட் வீடியோ போடணுன்னா 20 நிமிஷமாவது அட்லீஸ்ட் பேசினா தான் என்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு எடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் அதை தம்ப்நெயில் ரெடி பண்ணி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே நான் போட்டாலும் நீங்கள் ஒரு 2000 பேர் தான் பார்க்குறீங்க, 70,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டேன்னா மினிமம் ஒரு 1 lakh வியூஸாவது போகுது. அதனால தான் என்னால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போட்டோம். லாங் ஃபார்மேட் வீடியோ என்னால் போட முடியல. அண்ட் நானுமே இம்ப்ரூவே ஆகலை. ஒரு 500 வீடியோ போட்டு இது வரைக்கும் என்னால் இப்போ நிறையா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸு இப்போ கிரிக்கெட் பற்றியே பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுவாங்க அண்டு காமெடியும் பண்ணுவாங்க. அவங்களால அவ்வளோ அழகாக பேச முடியுது. என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியல. அதனால தான் ஷார்ட்ஸே போட்டு இப்போ ஒரு கண்டென்ட் எழுதி வச்சு சும்மா அதை பார்த்து அப்படியே ஜாலியாக படித்து ஷார்ட்ஸே போட்டுன்னு இருக்கேன். அண்ட் நிறையா வியூஸ் வந்ததுன்னா அதை ட்ரை பண்ணலாம். வியூஸும் வர்றதில்லைல்ல, அதனால தான். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கண்டென்ட் க்ரியேட்டர் யாராவது இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா. எப்படியா அவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க, நமக்கு அது வரமாட்டிருக்குது. ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் கொடுத்துட்டு போங்க. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரை டச் பண்ணிட்டோமா நம்மளும் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிடலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு போங்க. அடுத்தடுத்து சிஎஸ்கே வீடியோஸ் அண்டு நிறையா கிரிக்கெட் வீடியோ காமெடியாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.